வணக்கம் நண்பர்களே. மைண்ட் டாக் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள எத்தனை பேர் மனைவி கிட்ட மனசு விட்டு பேசுறீங்க? கணவன் மனைவி இடையே விரிசல் வர்ற காரணம் மனைவிக்கு நீங்க பேசுறதுக்கான நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எங்க பேசின சண்டை வருதுன்னு சொல்றீங்களா? நீங்க மனைவியை தொல்லையா நினைக்காம இருந்த சண்டை வராது. நான் இன்னைக்கு கணவன் மனைவி இடையே உள்ள புரிதலை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். எப்போ பார்த்தாலும் உங்க மனைவியை திட்டுறவங்களா நீங்க? அவங்கள குறை சொல்லி மட்டமா பேசுறீங்களா? நான் ஏதோ கோவத்துல வார்த்தையை விட்டுட்டேன் நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வலி வேதனை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க கோவத்துல வார்த்தையை விட்டுட்டு வேலைக்கோ வெளியிலோ போயிருவீங்க. ஆனா உங்க மனைவிக்கு அந்த நாள் முழுதும் நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் மைண்ட்ல ஓடும். அழுதி புலம்பி வருத்தப்பட்டு ஒரு கட்டத்துல உங்களை வெறுத்து அவங்க மனசு கல்லாயிடும். ஆனா திரும்ப திரும்ப அவங்கள அலட்சியப்படுத்தி அவங்க இல்லாத சூழ்நிலையை உருவாக்குறதீங்க. ஏன்னா அவங்க இருக்கும்போது அருமை தெரியாது, இல்லாதப்போ வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? அந்த அளவுக்கு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. நீங்க உங்க மனைவியை தாங்குன்னு தாங்க வேணாம். ஆனா கஷ்டப்படுத்தாம அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களை நம்பி வந்தவங்க தானே. உங்களுக்கு உங்க மனைவி தான் கடைசி காலத்துல கூடவே இருப்பாங்க. மனைவியிடம் இந்த 7 வார்த்தைகளை சொல்லிடாதீங்க. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை ஒரு திருமண வாழ்க்கையே முழுசா உடைச்சிரும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? பல கணவர்கள் கோபத்துல சாதாரணமா சொல்ற சில வார்த்தைகள் இன்னைக்கு அவங்களோட திருமண வாழ்க்கையை சாவடிச்சு வச்சிருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதுல சொல்ல போற ஒரே ஒரு விஷயம் கூட உங்க வாழ்க்கையை மாற செய்யும். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு கணவன் இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன், உழைக்கிறவன், குடும்பத்துக்காக எல்லாம் செய்யறவன். ஆனா அவனோட ஒரே ஒரு பழக்கம், கோபம் வந்தா வார்த்தையை கட்டுப்படுத்த மாட்டான். உனக்கு எதுவும் தெரியாது, எங்க அம்மா இப்படி இல்ல, உன்னாலதான் எல்லாம் கெட்டு போச்சு. இது அவனுக்கு சாதாரண வார்த்தையா இருக்கலாம். ஆனா அவள் மனசுல அது குத்தும். அந்த வார்த்தை தினம் தினம் ஆழமா பதிஞ்சிருக்கு. ஒரு நாள் அவள் பேசுறதையே நிறுத்திட்டா. கணவன் நினைச்சான் அவள் அமைதியா இருந்தாலே நல்லதுதானே. ஆனா உண்மை என்னன்னா அவள் மனசில் அவன் ஏற்கனவே இறந்துட்டான். ஒரு பெண் அழுதா அது பல பேருக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா அவள் அமைதியா இருந்தா அது திருமண வாழ்க்கைக்கு டேஞ்சர் சைன். ஏன்னா ஒரு மனைவி கத்துறதையும் சண்டை போடுறதையும் நிறுத்தினா அவள் ஏற்கனவே மனதளவுல விலகிட்டா அப்படின்னு அர்த்தம். அந்த விலகலுக்கு பெரிய காரணம் வார்த்தைகள். அடிச்ச காயம் மறையும், ஆனா வார்த்தை கொடுத்த காயம் மறையாது. இந்த வீடியோவில் நான் சொல்ல போற 7 வார்த்தைகள் பல கணவர்கள் தெரியாமலே தினமும் சொல்றது. அதுல 1 முதல் 2 வார்த்தை கூட நீங்க சொல்லியிருந்தா உங்க மனைவி உங்களோட மனதளவுல இப்பவே விலக ஆரம்பிச்சிருப்பாள். ஆனா கவலைப்படாதீங்க, இன்னும் தாமதமாகல. இந்த வீடியோ முடியும் போது நீங்க எந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு மட்டுமில்ல, அதுக்கு பதிலா என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுக்க போறீங்க. இன்னொரு கதை. ஒரு பெண், அவளோட கணவன் தினமும் ஒரே வார்த்தை சொல்வான், நீ எப்போ சரியாக போற? அவள் சிரிச்சுட்டே ஒன்றும் சொல்ல மாட்டாள். ஆனா அவள் மனசுல, நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனுக்கு போதாதா? ஒரு நாள் அவன் ரொம்ப சீரியஸா சொன்னான், நீ இல்லாமலும் நான் வாழ்வேன். அந்த நாள் அவள் முடிவு பண்ணிட்டா, இவனோட இல்லாமலும் நான் வாழ கத்துக்கணும். இப்போ அவன் தனியா இருக்கா, அவள் அமைதியா சந்தோஷமா. இந்த வீடியோ பொழுதுபோக்கு இல்ல, எச்சரிக்கை. உங்க மனைவியிடம் நீங்க சொல்ற சில வார்த்தைகள் உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தையே பாதிக்கும். ஒரு ஆண் வீட்டுக்கு வரும்போது அவன் அன்பா பேசினா அந்த வீடு சொர்க்கமா மாறும். அவன் கத்தி பேசினா அதே வீடு நரகமா மாறும். இப்போ நாம் பார்க்க போறது கணவன் மனைவியிடம் சொல்லக்கூடாத 7 வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை சம்பவங்களோட மாற்று வார்த்தையோட விளக்க போறேன். இந்த 7ல் 1 கூட நீங்க தவிர்த்தா உங்க திருமண வாழ்க்கை முழுசா மாறும். அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது, உனக்கு எதுவும் தெரியாது. இந்த வார்த்தை சாதாரணமா கேட்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது ஒரு பெண்ணின் மனசை மெதுவா கொண்டுகிட்டே போகும். உனக்கு எதுவும் தெரியாது. இந்த ஒரு வார்த்தையை ஒரு கணவன் எத்தனை தடவை சாதாரணமா சொல்றான் தெரியுமா? பணம் விஷயத்துல, குடும்ப விஷயத்துல, குழந்தை விஷயத்துல, வீட்டு விஷயத்துல, ஒவ்வொரு தடவையும் உனக்கு எதுவும் தெரியாது. ஒரு பெண் திருமணம் பண்ணி ஒரு வீட்டுக்குள் வந்தா அவள் தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் விட்டு வந்திருப்பாள்.
அவள் அந்த வீட்டுல புதிய அடையாளம் உருவாக்க முயற்சி பண்ணுவாள். அந்த நேரத்துல அவள் சொல்ற ஒரே ஒரு கருத்தை கூட உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நசுக்கினா அவள் மனசுக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா? அவள் நினைப்பாள், நான் இங்கே ஒரு மனிதனா இல்லையா? என் கருத்துக்கு எந்த மதிப்பும் இல்லையா? ஒரு கதை சொல்றேன். ஒரு கணவன் இருந்தான். அவன் எப்போதுமே மனைவியோட கருத்தை கேட்க மாட்டான். அவள் சொன்னா, இந்த செலவு கொஞ்சம் பார்த்து பண்ணலாமா? அவன் உடனே, உனக்கு எதுவும் தெரியாது. அவள் சொன்னா, இந்த டிசிஷன் அப்பா அம்மாவோட பேசி பண்ணலாமா? அவன், நீ எதுக்கு இதுல தலையிடுற? உனக்கு எதுவும் தெரியாது. முதல் தடவை அவள் அமைதியா இருந்தா. இரண்டாவது தடவை அவள் சிரிச்சு ஒன்னும் சொல்லல. மூன்றாவது தடவை அவள் அழுதா. நாலாவது தடவை அவள் மனசுல ஒரு சுவர் எழுந்தது. ஐந்தாவது தடவை அவள் பேசுறதையே நிறுத்திட்டா. ஒரு மனைவி பேசுறதையே நிறுத்தினா அது சமாதானம் கிடையாது. அது அவள் மனதளவுல உன்கிட்ட இருந்து விலகிட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொண்ணுக்கு அன்பை விட மரியாதை முக்கியம். நீ அவளுக்கு மரியாதை தரலன்னா அவ உன்னோட உயிரையே கொடுத்தாலும் அவள் மனசுல உனக்கான இடம் மெதுவா குறையும். உனக்கு எதுவும் தெரியாது. இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நீ ஒண்ணும் இல்ல. நீ போதுமானவள் இல்ல. நீ பேச தகுதி இல்ல. நீ இத வாயால சொல்றதில்லைன்னாலும் அந்த வார்த்தை அவள் காதுல அப்படிதான் விழும். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க மனைவியிடம் இத சொன்னா அவள் வெளியில ஒன்றும் சொல்ல மாட்டாள். ஆனா உள்ளுக்குள்ள அவள் தன்னை மெதுவா வெறுக்க ஆரம்பிப்பாள். நான் முட்டாளா? நான் போதாதவளா? நான் இவனுக்கு ஒரு சுமையா? ஒரு பெண் தன்னை தானே சிறுமையா நினைக்க ஆரம்பிச்சா அவளும் கிட்ட அன்பு காட்ட மாட்டாள். அவளும் கிட்ட மனம் திறந்து பேச மாட்டாள். அவளும் கிட்ட எதிர்பார்ப்பு வைக்க மாட்டாள். இதுக்கு அப்புறம் நீ கவனிப்ப, அவள் முன்னாடி மாதிரி சிரிக்க மாட்டாள். அவள் உன்னோட பேச விரும்ப மாட்டாள். அவள் உன்னோட உட்கார்ந்து கனவு பேச மாட்டாள். ஒரு நாள் நீ சொல்லுவ, இவள் ஏன் இப்படி மாறிட்டா? முன்னாடி மாதிரி என்னோட பேச மாட்டேங்கிறா. அதுக்கான காரணம் உனக்கு எதுவும் தெரியாது. நீ பேச வேண்டாம். நீ தலையிடாத. இந்த மாதிரி சிறிய வார்த்தைகள் தான். இன்னொரு கதை. ஒரு பெண் இருந்தாள். அவள் ரொம்ப புத்திசாலி, படிச்சவள், வேலையும் பார்த்தவள். திருமணத்துக்கு பிறகு அவளோட கணவன் எப்போதுமே சொல்லுவான், உனக்கு எதுவும் தெரியாது. குழந்தை விஷயத்துல உனக்கு எதுவும் தெரியாது. வீடு வாங்குற விஷயத்துல உனக்கு எதுவும் தெரியாது. பணம் சேவ் பண்ற விஷயத்துல உனக்கு எதுவும் தெரியாது. ஒரு நாள் அவள் முடிவு பண்ணிட்டா, நான் பேசவே கூடாது. அதுக்கப்புறம் அவன் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அவள் ஹெட் நட் பண்ணுவான். சரி, நீங்க டிசைட் பண்ணுங்க. அவன் சந்தோஷப்பட்டான். இப்போ இவை ரொம்ப நல்லா மாறிட்டா. ஆனா உண்மை என்னன்னா, அவள் அவனோட வாழ்க்கையில இருந்து மனதளவுல விலகிட்டாள். ஒரு உறவில ஒரு பெண்ணை அமைதியாக்குவது வெற்றி கிடையாது. அது அந்த உறவோட தோல்வி. இப்போ கேள், நீ உங்க மனைவியிடம் எத்தனை தடவை உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னிருக்கீங்க? ஒரு தடவையா? 10 தடவையா? 100 தடவையா? ஒவ்வொரு தடவையும் அவள் மனசுல உனக்கான இடம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னும் தாமதம் ஆகல. நீ இப்போ இந்த வார்த்தையை நிறுத்தினா உங்க உறவை திரும்ப காப்பாத்தலாம். இந்த ஒரு வார்த்தைக்கு பதிலா நீங்க சொல்ல வேண்டியது, உன் கருத்து எனக்கு முக்கியம். நீ சொல்றது சரியாக இருக்கலாம். நாம் இருவரும் சேர்ந்து முடிவு பண்ணலாம். நீங்க இத சொன்னா அவள் உன்னை வேற மாதிரி பார்ப்பாள். அவள் மனசுல இவன் என்ன மனுஷனா மதிக்கிறான் அப்படின்னு உணர்வு வரும். நினைவில் வைங்க, ஒரு ஆண் வீட்டுக்கு வரும்போது அவன் மனைவிய மரியாதையா நடத்தினா அந்த வீடு சொர்க்கமா மாறும். உனக்கு எதுவும் தெரியாது. இந்த வார்த்தையை இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் முழுசா நிறுத்துங்க. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை ஒரு மனைவியின் மனதை உடைக்கிறது. அந்த மனம் உடைஞ்சா திருமண வாழ்க்கை முழுசா உடையும். ரெண்டாவது, எங்க அம்மா இப்படி இல்ல. இந்த வார்த்தை ஒரு ஒப்பீடு, ஒரு பெண்ணின் மனதுக்குள் வெடிக்கிற ஒரு குண்டு. எங்க அம்மா இப்படி இல்ல. இந்த வார்த்தையை ஒரு கணவன் எத்தனை தடவை சாதாரணமா சொல்றான் தெரியுமா? சமைக்கும் போது, வீட்டை பார்த்துக்கும் போது, குழந்தைய வளர்க்கும் போது, பணத்தை கையாளும் போது, ஒவ்வொரு இடத்துலையும் எங்க அம்மா இப்படி இல்ல. ஒரு பெண் திருமணம் பண்ணி ஒரு வீட்டுக்குள் வந்தா அவள் தன் அம்மாவோட வீட்டிலிருந்து வந்தவள். அவளும் ஒரு அம்மாவோட மகள் தான். அவளும் ஒரு குடும்பத்தோட மரியாதை தான்.
ஆனா அவளை அவனோட அம்மாவோட ஒப்பிடும்போது அவள் மனசுல என்ன நடக்கும் தெரியுமா? அவள் நினைப்பாள், நான் இங்கே ஒரு மனைவியா இல்லையா? நான் இங்கே ஒரு வேலைக்காரியா? நான் இவனுக்கு ஒரு சுமையா? ஒரு கதை சொல்றேன். ஒரு பெண் இருந்தாள். அவள் ரொம்ப அன்பானவள். திருமணத்துக்கு பிறகு அவளோட கணவன் எப்போதுமே சொல்வான், எங்க அம்மா இப்படி இல்ல. சாம்பார்ல உப்பு குறைஞ்சா எங்க அம்மா செய்யற மாதிரி வருமா? வீடு சுத்தம் சரியா இல்லைனா எங்க அம்மா மாதிரி வீட்டை கிளீனா வச்சுக்க முடியுமா? குழந்தை அழுதா எங்க அம்மா இப்படி இல்ல. முதல் தடவை அவள் சிரிச்சாள். சரி, கத்துக்கிறேன். இரண்டாவது தடவை அவள் அமைதியா இருந்தாள். மூன்றாவது தடவை அவள் அழுதாள். நாலாவது தடவை அவள் மனசுல ஒரு கோபம். அந்த கோபம் அவனுக்கு மேலே இல்ல, அவனோட அம்மாவுக்கு மேல கூட இல்ல. அந்த கோபம் அவளுக்குள்ளே. அவள் நினைத்தாள், நான் எவ்வளவு செய்தாலும் இவனுக்கு போதாதா? நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவன் அம்மாவை மாதிரி ஆக முடியாதா? ஒரு உண்மை, உங்க அம்மா உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு இடம், உங்க மனைவி உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு இடம். இருவரையும் ஒப்பிடுறது ஒரே ஒரு விஷயம்தான். இருவரையும் இழக்கிறது. ஒரு மனைவிய அவனோட அம்மாவோட ஒப்பிட்டா அவ எப்போதுமே தோற்றவள் தான். ஏன்னா உங்க அம்மா தான். அவள் உங்க மனைவி இல்ல. உங்க மனைவி உங்க மனைவி தான். அவள் உங்க அம்மா இல்ல. எங்க அம்மா இப்படி இல்ல. இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன? நீ போதாதவள். நீ எங்க அம்மாவை மாதிரி இல்ல. நீ எனக்கு சரியான மனைவி இல்லை. நீ இத வாயால சொல்றதில்லைன்னாலும் அந்த வார்த்தை அவள் காதல் அப்படித்தான் விழும். ஒரு பெண் திருமணத்துக்கு பிறகு ஒரே ஒரு ஆளுக்காக வாழ ஆரம்பிப்பாள். அவன் அவளை பாராட்டினா அவள் 10 மடங்கு உழைப்பாள். அவன் அவளை ஒப்பிட்டா அவள் உள்ளுக்குள்ள மெதுவா உடைஞ்சு போவாள். ஒரு நாள் அவன் சொன்னான், எங்க அம்மா இருந்தா இதெல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க. அந்த நாள் அவளை முடிவு பண்ணிட்டாள், நான் இவனுக்கு எப்போதும் போதாது. அதுக்கு பிறகு அவள் முயற்சி பண்றதை நிறுத்திட்டாள். அவள் சமைக்கிறதை நிறுத்திட்டாள். அவள் சிரிக்கிறதை நிறுத்திட்டாள். அவள் கனவு காண்றதை நிறுத்திட்டாள். அவன் நினைத்தான், இப்போ இவ ரொம்ப மாறிட்டா. ஆனா உண்மை என்னன்னா, அவள் மனதளவுல இவனோட உறவிலிருந்து விலகிட்டாள். ஒரு மனைவி முயற்சி பண்ணுவதை நிறுத்தினா அவள் அந்த உறவுக்காக உயிர் போடுறதையே நிறுத்திட்டாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ கேள், நீ உங்க மனைவியிடம் எத்தனை தடவை எங்க அம்மா இப்படி இல்ல என்று சொன்னிருக்க? ஒரு தடவையா? 10 தடவையா? 100 தடவையா? ஒவ்வொரு தடவையும் அவள் மனசுல நான் தோற்றவள் அப்படின்னு ஒரு முத்திரை. ஆனா இன்னும் தாமதமாகல. நீ இப்போ இந்த வார்த்தையை முழுசா நிறுத்தினா உங்க உறவை திரும்ப காப்பாத்தலாம். இந்த ஒரு வார்த்தைக்கு பதிலா நீங்க சொல்ல வேண்டியது, நீ நீயா இருந்தாலே போதும். நீ செய்யறது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உன்னை நேசிக்கிறேன். நீ இத சொன்னா அவள் மனசுல இவன் என்னை ஏத்துக்கிட்டான் அப்படிங்கிற உணர்வு வரும். நினைவில் வைங்க, ஒரு ஆண் அவனோட மனைவிய அவனோட அம்மாவோட ஒப்பிட்டா அவன் அந்த 2 உறவையும் மெதுவா இழக்க ஆரம்பிப்பான். எங்க அம்மா இப்படி இல்ல. இந்த வார்த்தையை இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் முழுசா நிறுத்துங்க. ஏன்னா ஒரு மனைவிக்கு அவளோட கணவனுக்கு பிடிக்கணும். அவன் அம்மாவை மாதிரி ஆகணும்னு இல்ல. 3வது, நீ பேசவே வேண்டாம். இந்த வார்த்தை ஒரு ஆணுக்கு சாதாரணமா தோணும். ஆனா ஒரு பொண்ணுக்கு அது மனசை முழுசா மூடுற கதவு. நீ பேசவே வேண்டாம். இந்த வார்த்தையை ஒரு கணவன் எத்தனை தடவை கோபத்துல சொல்றான் தெரியுமா? சண்டை வந்தா, கருத்து வேறுபாடு வந்தா, அவள் தன்னை விளக்க முயற்சி பண்ணினா உடனே நீ பேசவே வேண்டாம். ஒரு மனைவி பேசுறது அவள் தலையிடுறதுக்காக இல்ல. அவள் பேசுறது அவள் மனசுல இருக்கிற வலியை வெளியிடுறதுக்காக. அவள் பேசுறது அவள் உன்னை புரிஞ்சுக்கணும்னு விரும்புறதுக்காக. ஆனா நீ பேசவே வேண்டாம் என்று சொன்னா அவள் மனசுல என்ன நடக்கும் தெரியுமா? அவள் நினைப்பாள், என் குரலுக்கு இங்க இடமே இல்லையா? நான் பேசுறது இவனுக்கு தலைவலியா, தொல்லையா இருக்கா? ஒரு கதை சொல்றேன். ஒரு பெண் இருந்தாள். அவள் ரொம்ப பேசுவாள். அவள் மனசுல இருக்கிறத உடனே சொல்லுவாள். திருமணத்துக்கு பிறகு அவளோட கணவன் எப்போதுமே சொல்லுவான், நீ பேசவே வேண்டாம். அவள் கேட்டா, நான் என்ன தவறு பண்ணேன்? அவன், நீ பேசவே வேண்டாம். முதல் தடவை அவள் அமைதியா இருந்தாள். 2வது தடவை அவள் உள்ளுக்குள்ள அழுதாள். 3வது தடவை அவள் பேச முயற்சி பண்ணவே பயந்தாள். அந்த நாள் முதல் அவள் தன் மனசுல இருக்கிற எதையும் சொல்ல மாட்டாள். அவள் சந்தோஷமா இருந்தாலும் சொல்ல மாட்டாள். அவள் வலி இருந்தாலும் சொல்ல மாட்டாள்.
அவளுக்கு பயம் இருந்தாலும் சொல்ல மாட்டாள். ஒரு மனைவி மௌனமா மாறினா அது அமைதி இல்லை, அது மனதளவுல உறவை கொள்ளுற விஷயம். ஒரு நாள் அவன் சொன்னான், இப்போ நீ ரொம்ப நல்லா மாறிட்ட, முன்னாடி மாதிரி என்னை தொந்தரவு பண்ண மாட்டேங்கிற. ஆனா உண்மை என்னன்னா, அவள் இவனோட மனசுல இல்லாம போயிட்டாள். ஒரு பெண் பேசுறதையே நிறுத்தினா அவள் அந்த உறவுக்காக போராடுறதையே நிறுத்திட்டாள் அப்படின்னு அர்த்தம். நீ பேசவே வேண்டாம். இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? உன் உணர்ச்சிகள் எனக்கு தேவையில்லை, உன் வலி எனக்கு முக்கியமில்லை. நீ இங்கே ஒரு மனுஷியா இல்லை. நீ இதை வாயால சொல்றதில்லைன்னாலும் அந்த வார்த்தை அவள் காதுல அப்படித்தான் விழும். நீ யோசிச்சு பாரு, நீ உங்க மனைவியிடம் இதை சொன்னா அவள் வெளியில ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனா உள்ளுக்குள்ள அவள் உன்னோட பேசவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுவாள். இதுக்கு பிறகு நீ கவனிச்சு வச்சிருப்ப, அவள் முன்னாடி மாதிரி உன்னோட சிரிக்க மாட்டான், அவள் உன்னோட சண்டை போட மாட்டான், அவள் உன்னோட கேள்வி கேட்க மாட்டான். நீ நினைப்ப, சண்டை இல்லாம இருக்கே நல்லதுதானே? இல்ல, அது திருமண வாழ்க்கைக்கு டேஞ்சர் சைன். ஒரு உறவுல சண்டை வர்றது பிரச்சனை இல்லை, சண்டைக்கு பிறகும் பேசுறது தான் உறவை காப்பாற்றும். ஆனா நீ பேசவே வேண்டாம் என்று அவள் வாய மூடினா அந்த உறவு மெதுவா சாக ஆரம்பிக்கும். இப்ப கேள், நீ உங்க மனைவியிட எத்தனை தடவை நீ பேசவே வேண்டாம் என்று சொன்னிருக்க? ஒரு தடவையா, 10 தடவையா, 100 தடவையா? ஒவ்வொரு தடவையும் அவள் மனசுல உங்ககிட்ட பேசுற ஒரு கதவு மெதுவா மூடப்பட்டிருக்கு. ஆனா இன்னும் தாமதமாகல. நீ இப்போ இந்த வார்த்தையை முழுசா நிறுத்தினா உங்க உறவை திரும்ப காப்பாத்தலாம். இந்த ஒரு வார்த்தைக்கு பதிலா நீங்க சொல்ல வேண்டியது, நீ சொல்றத நான் கேட்கிறேன், நாம அமைதியா பேசலாம், உன் உணர்ச்சிகள் எனக்கு முக்கியம். நீங்க இத சொன்னா அவள் உன்னை வேற மாதிரி பார்ப்பாள். அவள் மனசுல இவன் என்ன மனுஷனா மதிக்கிறான் அப்படின்னு உணர்வு வரும். நினைவில் வைங்க, ஒரு மனைவி பேசுறதையே நிறுத்தினா அந்த உறவு ஏற்கனவே பாதி செத்துருச்சு. நீ பேசவே வேண்டாம். இந்த வார்த்தையை இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் முழுசா நிறுத்துங்க. ஏன்னா ஒரு மனைவியின் குரலை நீ அடக்கினா அவள் மனசை நீ கொன்னுட்ட. 4வது, நீ ஒரு சுமைதான். இந்த வார்த்தை ஒரு பெண்ணின் உயிரையே நசுக்கும் வார்த்தை. நீ ஒரு சுமைதான். இந்த வார்த்தையை ஒரு கணவன் கோபத்துல சாதாரணமா சொன்னாலும் அதோட தாக்கம் வாழ்நாள் முழுக்க இருக்கும். ஒரு பெண் திருமணம் பண்ணி ஒரு வீட்டுக்குள் வந்தா அவள் அந்த வீட்டுக்கு சந்தோஷம் கொண்டு வரணும்னு நினைச்சு வந்திருப்பாள். அவள் அந்த வீட்டுக்கு அன்பு கொண்டு வரணும்னு நினைச்சு வந்திருப்பாள். ஆனா நீ ஒரு சுமைதான் என்று சொன்னா அவள் மனசுல என்ன நடக்கும் தெரியுமா? அவள் நினைப்பாள், நான் இவனுக்கு ஒரு சுமையா? நான் இல்லாம இருந்தா இவனுக்கு சந்தோஷமா இருக்குமா? நான் இவனோட வாழ்க்கையை கெடுத்துட்டேனா? ஒரு கதை சொல்றேன். ஒரு பெண் இருந்தாள். அவள் வேலைக்கும் போவாள், வீட்டையும் பார்த்துக்குவாள், குழந்தையையும் பார்த்துக்குவாள். திருமணத்துக்கு பிறகு அவளோட கணவன் எப்போதுமே சொல்வான், நீ ஒரு சுமைதான். பணம் குறைஞ்சா நீ ஒரு சுமைதான். அவன் டென்ஷன்ல இருந்தா நீ ஒரு சுமைதான். சண்டை வந்தா நீ ஒரு சுமைதான். முதல் தடவை அவள் ஷாக் ஆனாள். 2வது தடவை அவள் அழுதாள். 3வது தடவை அவள் தன்னை குற்றம் சொல்ல ஆரம்பிச்சாள். அந்த நாள் முதல் அவள் தன்னை ஒரு மனுஷியா இல்ல, ஒரு சுமையா நினைக்க ஆரம்பிச்சாள். ஒரு மனைவி தன்னை சுமையா நினைக்க ஆரம்பிச்சா அவள் உன்கிட்ட எதிர்பார்ப்பே வைக்க மாட்டா. அவள் உன்கிட்ட அன்பே காட்ட மாட்டா. அவள் உன்கிட்ட கனவே காண மாட்டா. அவள் மனசுல, நான் இல்லாம இருந்தா இவனுக்கு நல்லது, நான் இருந்தாலே இவனுக்கு பிரச்சனை. ஒரு நாள் அவன் சொன்னான், நீ இல்லாம இருந்தா எனக்கு லைஃப் ஈஸியா இருக்கும். அந்த நாள் அவளை உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிட்டாள். அதுக்கப்புறம் அவள் முயற்சி பண்ணுவதை நிறுத்திட்டாள். அவள் சிரிக்கிறதை நிறுத்திட்டாள். அவள் கனவு காண்றதை நிறுத்திட்டாள். அவன் நினைச்சான், இப்போ இவள் ரொம்ப அமைதியா இருக்கா. ஆனா உண்மை என்னன்னா, அவள் மனதளவுல இவனோட வாழ்க்கையிலிருந்து விலகிட்டாள். நீ ஒரு சுமைதான். இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எனக்கு தேவையில்லை, நீ என் வாழ்க்கைக்கு பயன் இல்லை, நீ என் பிரச்சனைகளுக்கு காரணம். நீ இதை வாயால சொல்றது இல்லைனாலும் அந்த வார்த்தை அவள் காதுல அப்படித்தான் விழும். நீ யோசிச்சு பாரு, நீ உங்க மனைவியிடம் இதை சொன்னா அவள் வெளியில ஒன்றும் சொல்ல மாட்டா. ஆனா உள்ளுக்குள்ள அவள் தன்னை ஒரு சுமையா நினைக்க ஆரம்பிப்பான். ஒரு பெண் தன்னை சுமையா நினைக்க ஆரம்பிச்சா அவள் உயிரோடு இருக்கிறதுக்கே அர்த்தம் தேட ஆரம்பிப்பாள்.
இதுக்கப்புறம் நீ கவனிப்ப, அவள் முன்னாடி மாதிரி உன்னோட சிரிக்க மாட்டா. அவள் உன்னோட கனவு பேச மாட்டா. அவள் உன்னோட எதிர்காலம் பத்தி பேச மாட்டா. நீ நினைப்பாய், இவள் ஏன் இப்படி மாறிட்டா? அதுக்கான காரணம் நீ ஒரு சுமைதான். இந்த ஒரு வார்த்தை தான். இப்போ கேள், நீ உங்க மனைவியிடம் எத்தனை தடவை நீ ஒரு சுமைதான் என்ன சொல்லியிருக்க? ஒரு தடவையா, 10 தடவையா, 100 தடவையா? ஒவ்வொரு தடவையும் அவள் மனசுல தன்னை ஒரு மனுஷியா இல்ல, ஒரு சுமையா மாத்திட்டே போயிருக்கு. ஆனா இன்னும் தாமதம் ஆகல. நீ இப்போ இந்த வார்த்தையை முழுசா நிறுத்தினா உங்க உறவை திரும்ப காப்பாத்தலாம். இந்த ஒரு வார்த்தைக்கு பதிலா நீங்க சொல்ல வேண்டியது, நீ என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். நீ இல்லாம நான் முழுமை இல்லை. நீ எனக்கு முக்கியம். நீ இத சொன்னா அவள் மனசுல நான் இவனுக்கு ஒரு சுமை இல்லை அப்படின்னு உணர்வு வரும். நினைவில் வைங்க, ஒரு மனைவி தன்னை சுமையா நினைக்க ஆரம்பிச்சா அந்த உறவு ஏற்கனவே சாக ஆரம்பிச்சிருக்கும். நீ ஒரு சுமைதான். இந்த வார்த்தையை இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் முழுசா நிறுத்துங்க. ஏன்னா ஒரு மனைவிய சுமையா நினைக்க வச்சா அவள் மனசை நீ கொன்னுட்ட. 5வது, நீ எனக்கு தேவையில்லை. இந்த வார்த்தை ஒரு மனைவியின் உயிரை நடுங்க வைக்கும் வார்த்தை. நீ எனக்கு தேவையில்லை. இந்த வார்த்தையை ஒரு கணவன் கோபத்துல சாதாரணமா சொன்னாலும் அது அவள் மனசுல ஒரு நிரந்தர பயம் விதைக்கும். ஒரு பெண் திருமணம் பண்ணி ஒரு வீட்டுக்குள் வந்தா அவள் தன் வாழ்க்கையை அந்த ஒருத்தனோட இணைத்திருப்பாள். அவள் கனவுகள், அவள் எதிர்காலம், அவள் பாதுகாப்பு எல்லாமே அந்த கணவனோட சுத்தியே இருக்கும். ஆனா நீ எனக்கு தேவையில்லை என்று சொன்னா அவள் மனசுல என்ன நடக்கும் தெரியுமா? அவள் நினைப்பாள், இவனுக்கு நான் ஒரு முக்கியமானவள் இல்லையா? நான் இல்லாம இருந்தா இவனுக்கு நல்லதா இருக்கும். ஒரு நாள் இவன் என்னை விட்டு போயிடுவானா? இந்த ஒரு வார்த்தை அவள் மனசுல ஒரு பயத்தை விதைக்கும். விலகல் பயம், தள்ளப்படுற பயம், தனிமை பயம். ஒரு கதை சொல்றேன். ஒரு பெண் இருந்தாள். அவள் ரொம்ப அன்பானவள். அவள் கணவனை உயிரா நினைச்சவள். திருமணத்துக்கு பிறகு ஒரு சின்ன சண்டையிலே கூட அவளோட கணவன் எப்பயுமே சொல்வான், நீ எனக்கு தேவையில்லை. முதல் தடவை அவள் ஷாக் ஆனாள். 2வது தடவை அவள் அழுதாள். 3வது தடவை அவள் இராத்திரி தூங்க முடியாம அழுதாள். அந்த நாள் முதல் அவள் ஒவ்வொரு சண்டைக்கும் பயப்பட ஆரம்பிச்சாள். இவன் என்னை விட்டு போயிடுவானோ? அவள் தன்னை மெதுவா மாத்திக்கிட்டாள். அவன் கோவப்படாத மாதிரி பேச ஆரம்பிச்சாள். அவன் சண்டை போடாத மாதிரி அமைதியா இருந்தாள். ஆனா உண்மை என்னன்னா, அவள் அன்பால இது பண்ணல, பயத்தால இது பண்ணினாள். ஒரு உறவில அன்பால் இணைக்கப்பட்ட மனைவி வாழ்வாள். பயத்தால் இணைக்கப்பட்ட மனைவி உயிரோடு இருப்பாள். அவ்வளவுதான். ஒரு நாள் அவன் ரொம்ப கோபத்துல சொன்னான், நீ இல்லாமலும் நான் வாழ்வேன். அந்த நாள் அவள் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிட்டான். அதுக்கு பிறகு அவள் மனசுல ஒரு முடிவு, இவன் என்னை எப்போதாவது விட்டு போயிடுவான். அந்த முடிவுக்கு பிறகு அவள் மனதளவுல அவனோட உறவிலிருந்து விலக ஆரம்பிச்சாள். நீ எனக்கு தேவையில்லை. இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நீ இல்லாமலும் நான் சந்தோஷமா இருப்பேன். நீ என் வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை. நீ ஒரு நாளைக்கு போயிடலாம். நீ இதை வாயால சொல்றது இல்லைன்னாலும் அந்த வார்த்தை அவ காதுல அப்படித்தான் விழும். நீ யோசிச்சு பாரு. நீ உங்க மனைவியிட்டம் இதை சொன்னா அவள் வெளியில ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனா உள்ளுக்குள்ள அவள் எப்போதுமே ஒரு பயத்துல வாழ ஆரம்பிப்பாள். ஒரு பெண் பயத்துல வாழ ஆரம்பிச்சா அவள் உன்கிட்ட மனம் திறக்க மாட்டான். அவள் உன்கிட்ட கனவு பேச மாட்டான். அவள் உன்கிட்ட எதிர்காலம் பத்தி பேச மாட்டான். இதுக்கப்புறங்க நீ கவனிப்ப, அவள் முன்னாடி மாதிரி சிரிக்க மாட்டா. அவள் உன்னோட சண்டை போட மாட்டா. நீ நினைப்ப, சண்டை இல்லாம இருக்கே நல்லது தானே? இல்ல, அது அவ பயத்துல அமைதியா இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ கேள், நீ உங்க மனைவியிட எத்தனை தடவை நீ எனக்கு தேவையில்லை என்று சொன்னிருக்க? ஒரு தடவையா, 10 தடவையா, 100 தடவையா? ஒவ்வொரு தடவையும் அவள் மனசுல உன்னோட பாதுகாப்பு கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிருக்கு. ஆனா இன்னும் தாமதம் ஆகல. நீ இப்போ இந்த வார்த்தையை முழுசா நிறுத்தினா உங்க உறவை திரும்ப காப்பாத்தலாம். இந்த ஒரு வார்த்தைக்கு பதிலா நீங்க சொல்ல வேண்டியது, நீ என் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நீ இல்லாம நான் முழுமை இல்லை. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ இத சொன்னா அவள் மனசுல இவன் என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்னு உணர்வு வரும். நினைவில் வைங்க, ஒரு மனைவிக்கு அவளோட கணவன் அவள் தேவையில்லைன்னு சொன்னா அந்த உறவு ஏற்கனவே பாதி செத்துருச்சு. நீ எனக்கு தேவையில்லை. இந்த வார்த்தையை இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் முழுசா நிறுத்துங்க. ஏன்னா
ஒரு மனைவிக்கு அவள் தேவையில்லைன்னு உணர்த்தினா அவள் மனசை நீ கொன்னுட்ட. 6வது, உன்னாலதான் எல்லாம் கெட்டு போச்சு. இந்த வார்த்தை ஒரு குற்றச்சாட்டு, ஒரு மனைவியின் மனதை மெதுவா சிதைக்கும் விஷம். உன்னாலதான் எல்லாம் கெட்டு போச்சு. இந்த வார்த்தையை ஒரு கணவன் கோபத்துல சாதாரணமா சொன்னாலும் அதோட தாக்கம் அவள் மனசுல வாழ்நாள் முழுக்க இருக்கும். ஒரு உறவில் பிரச்சனை வந்தா அது இருவருடையதும். ஆனா நீ எல்லா தவறுக்கும் மனைவிய குற்றம் சொன்னா அவள் மனசுல என்ன நடக்கும் தெரியுமா? அவள் நினைப்பாள், எல்லாமே என்னால் தானா கெட்டது? நான் தான் இந்த குடும்பத்துக்கு கெட்ட அதிர்ஷ்டமா? நான் வந்ததால தான் இவன் வாழ்க்கை கீழே போயிடுச்சா? ஒரு கதை, ஒரு கணவன் இருந்தான். அவன் வேலையில பிரச்சனை வந்தா, உன்னாலதான் எல்லாம் கெட்டு போச்சு. பணம் நஷ்டமாச்சுனா உன்னாலதான் எல்லாம் கெட்டு போச்சு. குழந்தை சரியா படிக்கலனா உன்னாலதான் எல்லாம் கெட்டு போச்சு. முதல் தடவை அவள் ஷாக் ஆனாள். 2வது தடவை அவள் அழுதாள். 3வது தடவை அவள் தன்னை குற்றம் சொல்ல ஆரம்பிச்சாள். அந்த நாள் முதல் அவள் மனசுல ஒரே ஒரு கேள்வி, நான் தான் எல்லாத்துக்கும் காரணமா? ஒரு மனைவி தன்னை எல்லாத்துக்கும் காரணமா நினைக்க ஆரம்பிச்சா அவள் உள்ளுக்குள்ள முழுசா உடைஞ்சு போவான். ஒரு நாள் அவன் சொன்னான், நீ வந்ததால தான் என் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு. அந்த நாள் அவள் மனசுல ஒரு முத்திரை விழுந்தது, நான் தான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் அவள் முயற்சி பண்ணுவதை நிறுத்திட்டாள். அவள் கருத்து சொல்லுவதை நிறுத்திட்டாள். அவள் கனவு காண்றதை நிறுத்திட்டாள். அவன் நினைத்தான், இப்போ இவள் ரொம்ப அமைதியா இருக்கா. ஆனா உண்மை என்னன்னா, அவள் மனதளவுல இவனோட உறவிலிருந்து விலகிட்டாள். உன்னாலதான் எல்லாம் கெட்டு போச்சு. இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நீதான் என் தோல்விக்கு காரணம். நீதான் என் துரதிர்ஷ்டம். நீ இல்லாம இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நீ இத வாயால சொல்றது இல்லைன்னாலும் அந்த வார்த்தை அவ காதுல அப்படித்தான் விழும். நீ யோசிச்சு பாரு, நீ உங்க மனைவிட்ட இத சொன்னா அவள் வெளியில ஒன்னும் சொல்ல மாட்டா. ஆனா உள்ளுக்குள்ள அவள் தன்னை ஒரு சாபமா நினைக்க ஆரம்பிப்பா. ஒரு பெண் தன்னை சாபமா நினைக்க ஆரம்பிச்சா அவள் உயிரோட இருக்கிறதுக்கே அர்த்தம் தேட ஆரம்பிப்பாள். இதுக்கப்புறம் நீ கவனிப்பாய், அவள் முன்னாடி மாதிரி சிரிக்க மாட்டா. அவள் உன்னோட எதிர்காலம் பத்தி பேச மாட்டா. அவள் உன்னோட கனவு பேச மாட்டாள். நீ நினைப்ப, இவ ஏன் இப்படி மாறிட்டா? அதுக்கான காரணம், உன்னாலதான் எல்லாம் கெட்டு போச்சு. இந்த ஒரு வார்த்தை தான். ஒரு உண்மை, ஒரு உறவில் தவறு ஒருத்தருக்கு மட்டுமில்ல, எப்போதுமே இருவருக்கும் பங்கு இருக்கு. ஆனா நீ உன் தோல்விக்கு மனைவிய குற்றம் சொன்னா அவள் உன்னை மனசுல மன்னிக்க மாட்டாள். இப்போ கேள், நீ உங்க மனைவியிட்ட எத்தனை தடவை உன்னாலதான் எல்லாம் கெட்டு போச்சு என்று சொன்னிருக்க? 1 தடவையா, 10 தடவையா, 100 தடவையா? ஒவ்வொரு தடவையும் அவள் மனசுல தன்னை ஒரு சாபமா மாத்திட்டே போயிருக்கு. ஆனா இன்னும் தாமதம் ஆகல. நீ இப்போ இந்த வார்த்தையை முழுசா நிறுத்தினா உங்க உறவை திரும்ப காப்பாத்தலாம். இந்த ஒரு வார்த்தைக்கு பதிலா நீங்க சொல்ல வேண்டியது, இதுல நம்ம இருவருக்கும் பங்கு இருக்கு, நாம் சேர்ந்து சரி பண்ணலாம், நான் உன்னை குற்றம் சொல்ல மாட்டேன். நீ இத சொன்னா அவள் மனசுல இவன் என்னை எல்லாத்துக்கும் காரணமாக்க மாட்டான் அப்படின்னு உணர்வு வரும். நினைவில் வைங்க, ஒரு மனைவியை எல்லாத்துக்கும் காரணமாக்கினா அந்த உறவு ஏற்கனவே சாக ஆரம்பிச்சிருக்கும். உன்னாலதான் எல்லாம் கெட்டு போச்சு. இந்த வார்த்தையை இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் முழுசா நிறுத்துங்க. ஏன்னா ஒரு மனைவியை குற்றவாளியா மாத்தினா அவள் மனசை நீ கொன்னுட்ட. 7வது, நான் உன்னை விட்டு போயிடுவேன். இந்த வார்த்தை ஒரு மிரட்டல், ஒரு மனைவியின் உறுதியை உள்ளுக்குள்ள சிதைக்கும் விஷம். நான் உன்னை விட்டு போயிடுவேன். இந்த வார்த்தையை ஒரு கணவன் கோபத்துல சாதாரணமா சொன்னாலும் அதோட தாக்கம் அவள் மனசுல ஒரு நிலநடுக்கம் மாதிரி இருக்கும். ஒரு உறவில் பிரச்சனை வந்தா அது பேசி சரி பண்ண வேண்டியது. ஆனா நீ ஒவ்வொரு சண்டைக்கும் இந்த மிரட்டலை எடுத்து வந்தா அவள் மனசுல என்ன நடக்கும் தெரியுமா? அவள் நினைப்பாள், இவன் என்னை ஒரு நாள் நிச்சயமா விட்டு போயிடுவான். இந்த உறவு எப்போதும் பாதுகாப்பா இருக்காது. நான் எப்போதுமே தள்ளப்படக்கூடியவள் தான். ஒரு கதை சொல்றேன். ஒரு பெண் இருந்தாள். அவள் கணவனை உயிரா நேசிச்சவள். ஆனா அவன் சின்ன சண்டை வந்தாலே நான் உன்னை விட்டு போயிடுவேன். முதல் தடவை அவள் பயந்தாள். 2வது தடவை அவள் அழுதாள். 3வது தடவை அவள் மனசுல ஒரு முடிவு எடுத்தாள், இவன் எப்போதாவது என்னை விட்டு போயிடுவான். அந்த நாள் முதல் அவள் ஒவ்வொரு சண்டைக்கும் பயப்பட ஆரம்பிச்சாள்.
அவன் கோவப்படாத மாதிரி நடக்க ஆரம்பிச்சான். அவன் விட்டு போகாத மாதிரி எல்லாத்தையும் சகிக்க ஆரம்பிச்சான். ஆனா உண்மை என்னன்னா, அவள் அன்பால இது பண்ணல, பயத்தால இது பண்ணினான். ஒரு உறவில் அன்பால் இணைக்கப்பட்ட மனைவி வாழ்வாள், பயத்தால் இணைக்கப்பட்ட மனைவி உயிரோடு இருப்பாள், அவ்வளவுதான். ஒரு நாள் அவன் சொன்னான், இந்த மாதிரி இருந்தா நான் உன்னை விட்டு போயிடுவேன். அந்த நாள் அவள் உள்ளுக்குள்ள முழுசா உடைஞ்சு போயிட்டாள். அதுக்கப்புறம் அவள் மனசுல ஒரு நிரந்தர பயம். இந்த உறவு எப்போதும் நிலைக்காது. அந்த பயத்தோட அவள் மனதளவுல அவனோட உறவுல இருந்து விலக ஆரம்பிச்சாள். நான் உன்னை விட்டு போயிடுவேன். இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எப்போதுமே பாதுகாப்பா இல்ல. இந்த உறவு எப்போதுமே தற்காலிகம். நீ எப்போதாவது தூக்கி எறியப்படுவாய். நீ இத வாயால சொல்றது இல்லைன்னாலும் அந்த வார்த்தை அவள் காதுல அப்படிதான் விழும். நீ யோசிச்சு பாரு. நீ உங்க மனைவியிடம் இதை சொன்னா அவள் வெளியில ஒன்றும் சொல்ல மாட்டா. ஆனா உள்ளுக்குள்ள அவள் எப்போதுமே ஒரு பயத்துல வாழ ஆரம்பிப்பாள். ஒரு பெண் பயத்துல வாழ ஆரம்பிச்சா அவள் உன்கிட்ட மனம் திறக்க மாட்டாள். அவள் உன்கிட்ட எதிர்காலம் பத்தி பேச மாட்டாள். அவள் உன்கிட்ட கனவு பேச மாட்டாள். இதுக்கப்புறம் நீ கவனிப்ப, அவள் முன்னாடி மாதிரி சிரிக்க மாட்டாள். அவள் உன்னோட சண்டை போட மாட்டாள். நீ நினைப்ப, சண்டை இல்லாம இருக்கே நல்லது தானே? இல்ல, அது அவள் பயத்துல அமைதியா இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ கேள், நீ உங்க மனைவியிடம் எத்தனை தடவை நான் உன்னை விட்டு போயிடுவேன் என்று சொன்னிருக்க? ஒரு தடவையா, 10 தடவையா, 100 தடவையா? ஒவ்வொரு தடவையும் அவள் மனசுல உன்னோட நிலைத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிருப்பா. ஆனா இன்னும் தாமதம் ஆகல. நீ இப்போ இந்த வார்த்தையை முழுசா நிறுத்தினா உங்க உறவை திரும்ப காப்பாத்தலாம். இந்த ஒரு வார்த்தைக்கு பதிலா நீங்க சொல்ல வேண்டியது, என்ன வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நாம் பேசி தீர்க்கலாம். இந்த உறவு எனக்கு முக்கியம். நீ இத சொன்னா அவள் மனசுல இவன் என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்னு உணர்வு வரும். நினைவில் வைங்க, ஒரு மனைவியை விட்டு போவேன் என்று மிரட்டினா அந்த உறவு ஏற்கனவே சாக ஆரம்பிச்சிருக்கும். நான் உன்னை விட்டு போயிடுவேன். இந்த வார்த்தையை இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் முழுசா நிறுத்துங்க. ஏன்னா ஒரு மனைவிக்கு பாதுகாப்பு இல்லை என்று உணர்த்தினா அவள் மனதை நீ கொன்னுட்ட. ஒரு உண்மையை சொல்றேன், மனைவியின் மனம் உடைஞ்சா அது சத்தமா உடையாது. அது மெதுவா மெதுவா உள்ளுக்குள்ள சாகும். நீ இன்னைக்கு கேட்ட இந்த 7 வார்த்தைகளும் ஒரு கணவன் சாதாரணமா கோபத்துல சொல்ற வார்த்தைகள் தான். ஆனா அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு மனைவியின் மனசுல ஒரு கத்திய வச்சு குத்துன மாதிரி. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு அரசன் தன் மக்களை காப்பாத்தணும்னா முதல்ல தன் வார்த்தைகளை காப்பாத்தணும். அதே மாதிரி ஒரு கணவன் தன் மனைவியை காப்பாத்தணும்னா முதல்ல தன் வார்த்தைகளை காப்பாத்தணும். ஏன்னா ஒரு மனைவி அவள் கணவனோட வார்த்தைகளை தான் நம்புறான். அவள் பாதுகாப்பு அந்த வார்த்தைகள்ல தான் இருக்கு. நீ சொன்ன ஒவ்வொரு கடுமையான வார்த்தையும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில திரும்ப வந்து உன்னை குத்தும். சாணக்கியர் சொல்றாரு, நாக்கு ஒரு சிறிய ஆயுதம் தான், ஆனா அது பெரிய பேரரசை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. ஒரு உறவும் அதே மாதிரிதான். நீ உன் நாக்கால உன் உறவை அழிக்க முடியும், அதே நாக்கால உன் உறவை காப்பாற்றவும் முடியும். ஒரு மனைவி உன்னை விட்டு போனா அது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. அது நீ சொன்ன 1000 வார்த்தைகளோட முடிவு. நீ சொன்ன, உனக்கு எதுவும் தெரியாது, நீ எனக்கு தேவையில்லை, உன்னாலதான் எல்லாம் கெட்டு போச்சு, நான் உன்னை விட்டு போயிடுவேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவள் மனசுல ஒரு கல்லா விழுந்தது. நீ நினைப்ப, நான் கோபத்துல தான் சொன்னேன். ஆனா அவள் மனசுக்கு கோபம் என்று அர்த்தமே இல்லை. அவள் மனசுக்கு அது உண்மை. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு மனிதன் தன் கோபத்துக்கு அடிமையா ஆனா அவன் தன் விதிக்கே அடிமையா ஆகிறான். கோபத்துல சொன்ன வார்த்தைகள் ஒரு நாள் உன் விதியை மாற்றும். இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீ ஒரு முடிவு எடு. இனிமேல் இந்த 7 வார்த்தைகளை நீ உன் மனைவியிடம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா நீ சொல்ல வேண்டியது, நான் தவறா இருந்தா மன்னிச்சிடு, நம்ம 2 பேருக்கும் பங்கு இருக்கு, நான் உன்னை இழக்க விரும்பல. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு மனிதனோட பெரிய சக்தி அவன் வாள் இல்ல, அவன் தன்னை கட்டுப்படுத்தும் சக்தி தான். உன் வாள் உன் நாக்குதான், அதை கட்டுப்படுத்தும். ஒரு மனைவி உன் எதிரி இல்ல, அவள் உன் பயணத்தோட கூட்டாளி. நீ அவளை வீழ்த்தினா நீ உன்னையே வீழ்த்திக்கிறாய். நீ அவளை காப்பாத்தினா நீ உன் குடும்பத்தையே காப்பாத்துகிற. ஒரு நாள் அவள் உன்னை விட்டு போனா நீ நினைப்பாய், அவள் ஏன் இப்படி மாறிட்டா? அதுக்கான பதில் நீ சொன்ன வார்த்தைகள். இன்னும் தாமதம் ஆகல.
நீ இப்போ உன் மனைவியிடம் ஒரு விஷயம் சொல். நான் உன்னை காயப்படுத்தி இருந்தா மன்னிச்சிடு. நான் கோபத்துல சொன்ன வார்த்தைகளுக்கு மன்னிச்சிடு. இந்த ஒரு வாக்கியம் உன் உறவை திரும்ப உயிர்ப்பிக்க முடியும். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு மனிதன் தன் அகங்காரத்தை விட்டா அவன் தன் வாழ்க்கையை வெற்றி அடைய வைப்பான். அகங்காரத்தை விடு, மன்னிப்ப பிடி. ஒரு உண்மை, ஒரு மனைவி மன்னிப்பாள், ஆனா அவள் மறக்க மாட்டாள். அதனாலதான் இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த 7 வார்த்தைகளை முழுசா நிறுத்து. ஒரு கணவன் அவள் மனதை காப்பாத்தினா அவள் அவன் வாழ்க்கையை காப்பாத்துவாள். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு மனிதன் தன் வீட்டை வென்றா அவன் உலகத்தையே வென்றவன். உன் வீட்டை வெல், உன் வார்த்தைகளை வெல், உன் கோபத்தை வெல். இந்த வீடியோ உன் மனசை கொஞ்சம் கூட தொட்டிருந்தா இது உன் நண்பர்களுக்கும் பகிரு. ஒரு கணவனுக்காவது இது போய் சேரட்டும். ஏன்னா ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டா ஒரு தலைமுறை காப்பாற்றப்படும். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு நல்ல மனிதன்தான் நல்ல அரசன், ஒரு நல்ல கணவன் தான் நல்ல குடும்ப தலைவன். இன்னைக்கு நீ ஒரு நல்ல கணவனா மாற முடிவு எடு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உன் ஒரு முடிவு ஒரு குடும்பத்தின் விதியை மாற்றும்.